இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரிசல்மேனியா மேட்ச் கார்டு மீண்டும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. பலவிதமான மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிசல்மேனியாவில் இந்த வாரம் ராவில் பலவிதமான மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரா தொடக்கத்திலே வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்து தான் ஃபஸ்ட்டு இஎஸ்கே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பெனிகா பிளேயர், அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளே 3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இன்ட்ரடியூஸ் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி சைன் போடுவாங்க. சைன் போட்டு அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணப்பட்டிருக்கும். எந்த மேட்ச்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் ரிட் மேட்ச். இது ஏற்கனவே ஸ்டோரி லைன் இப்படி ப்ரிடிக்ட் பண்ணப்பட்டதான். இருந்தாலும் இப்போ வந்து இந்த ஸ்டோரி ரொம்ப ஹைப் ஏற்றி கடைசியில் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக WWE பிளான் பண்ணாங்க. அந்தளவுக்கு ஹைப்பாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மேட்ச்லாம் கன்ஃபார்மே இருக்குன்னு தெரிஞ்சதுனால வேறு எந்த இது ஹைப் இல்லை. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரீகா ரிப்ளே வர்சஸ் பெனிகா பிளேயர் வர்சஸ் சாம்பியனான இருக்கிற இஎஸ்கே இவங்க 3 பேருக்கும் ட்ரிபிள் ரிட் மேட்ச், உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த ரிசல்மேனியாவில் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இது ஃபர்ஸ்ட் மேட்சை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாரத்தில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அடுத்ததாக கன்ஃபார்ம் பண்ணுற மேட்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முடியும். அடுத்ததாக இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ராவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கும். டாக்டிவ் மேட்சஸ் LW வெர்சஸ் அமெரிக்கன் டீமு. இதில் பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் எல் லுச்சாடரோ ஒரு கேரக்டரில் வருவார். இது சாட் கேபிள் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சாட் கேபிள் நான் இல்லைன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் LW டீமை பீட் பண்ணி எல் லுச்சாடோ டீம் வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கடுப்பான என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரெமிஸ்டீரியோ என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து லுச்சாடோவே வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதனால் எனக்கு கண்டிப்பாக மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பார் ரெமிஸ்டீரியோ. அதனால எல் லுச்சாடோட ஒரு மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி பேக் ஸ்டேஜில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஆடம் பெர்ஸை போய் சந்திச்சு பேசணுன்னே அவர் வந்து மேட்ச் கேட்பார். மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சாட் கேபிள் மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து பேசுவார். இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் எல் லுச்சாடோவுக்கும். அதுக்கப்புறம் LW அதாவது லுச்சா ரெஸ்லிங்கோட டான் என்று சொல்லப்படுகிற ரெமிஸ்டீரியோவுக்கும் ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்துவார். இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா வர்சஸ் லுச்சாடோ மெக்சிகோவை சேர்ந்த லுச்சா அப்படின்ற ஒரு இனத்துக்கும் நடக்கிற மேட்ச். இது வந்து இந்த ஸ்டோரியில் ஏற்கனவே நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. இதே போல் நிறைய ஸ்டோரியில் நடந்திருக்கு. இதில் யார் ஜெயிப்பான்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தபடி இன்னொரு மேட்சஸ் இந்த வாரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன நடந்துச்சுன்னா அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்களோ அந்த மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா பென்டா வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ இவங்க 2 பேருக்கும் இந்த மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து பென்டா வந்து வின் பண்ணோட டாமினிக் மிஸ்டீரியோவும் கார்லிட்டோவும் சேர்ந்து பென்டாவை அட்டாக் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு பென்டாவுக்கு ஹெல்ப் பண்ண யார் வருவான்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர் வருவார். பேரன் பேக்கர் வந்து ஹெல்ப் பண்ண வந்தாலும் பேரன் பேக்கரை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர் 2 பேரையும் டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபின்பாலர் பின்னாடி வந்து பேரன் பேக்கர் அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் வச்சிருக்க இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஃபின்பாலர் தூக்கி அப்புறம் பென்டாட்ட போய் காம்பார். அதுக்கப்புறம் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட போக மாட்டார். கிட்டே எட்டி பார்த்துட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோலாம் கீழே கிடப்பாங்க. செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்த ஃபின்பாலருக்கு ஸ்பேர் போடுறதுக்கு ரெடியாக இருப்பார் பேரன் பேக்கர். அதுக்கப்புறம் ஸ்பேர் போடுறதுக்கு வருவார். அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடார் ஃபின்பாலர். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு மேட்சஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. அந்த மேட்சஸ் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டல் 4-வே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் பென்டா வர்சஸ் அதுக்கப்புறம் ஃபின்பாலர் வர்சஸ் பேரன் பேக்கர். இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய ஸ்டோரி என்னன்னா ஃபின்பாலரும் டாமினிக் மிஸ்டீரியோ எப்போ அடிச்சிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ ஒரே டீமாக இருக்காங்க. எப்போ அடிச்சிக்க போகிறாங்கன்றது தான் மிகப்பெரிய ஸ்டோரியில் என்ன இருக்க போகுது. இதுதான் இந்த வாரத்தில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ரெஸ்ல்மேனியா மேட்சஸ், புதிய மேட்சஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.